அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மொஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சிச்சு. மொஹர்ரம் மாசத்துக்குன்னு சொல்லி சில சிறப்புகள் இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று. மேலும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது 12 மாதங்கள் இருக்கிறது, அதில் சங்கையான 4 மாதங்கள் இருக்கு என்று சொல்றான். அதுல ஒரு மாதம் தான் மொஹர்ரம் உடைய மாதம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுக்கு பிறகு வைக்கக்கூடிய நோன்புகளிலேயே மிகவும் சிறந்த நோன்பு மொஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு என்று கூறினார்கள். அதிலும் குறிப்பா ஆஷுராவுடைய நோன்பு. மொஹர்ரம் 10ஆம் தேதி வைக்கக்கூடிய ஆஷுரா நோன்பு வைப்பதனால அல்லாஹ் தஆலா நம்முடைய முந்திய ஒரு வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதாவது மே 26 இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த மொஹர்ரம் மாசத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் அழியப்பட்டார்கள். இந்த மொஹர்ரம் மாதத்துடைய எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று இந்த ஹிஜ்ரி ஆண்டை நம் அனைவருக்கும் பரக்கத்து பொருந்த ஆண்டாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.